நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 57வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அன்பான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். என்னை விழுங்க மனுஷன் பார்க்கிறான். எனக்கு சமமான மனிதன், என்னோடு இருக்கிற மனிதன், என்னுடைய தோழன் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறான். ஆனா அந்த எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய எல்லா சூழ்நிலைமையிலும், என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் என்னுடைய ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்விலே இருக்கிற பிரச்சனைகள், விக்கினங்கள், போராட்டங்கள் கடந்து போகிற வரைக்கும் உடைய செட்டைகள் தான் எனக்கு அடைக்கலம், அதுதான் தஞ்சம் என்று சொல்லி உடைய செட்டைகளின் மேல், செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புக அவன் எவ்வளவு ஒரு ஆசையாயிருக்கிறான் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அவன் வெளிப்படுத்துகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போது நாம் ஆண்டுடைய செட்டைகளின் நிழலிலே போய் அடைகிறவர்களாய் இருக்கிறோமா, தங்குகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டுடைய செட்டைகள் தான் நமக்கு அடைக்கலாம், அதுதான் நமக்கு மறைவிடம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று அவருடைய செட்டைகளின் நிழலிலே போய் அடைகிற பிள்ளைகள் எல்லாரையும் அவர் பாதுகாத்து வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்விலே நாம் அநேக காரியங்கள் அவன் சந்தித்தான். அந்த எல்லா சூழ்நிலைமைகள் மத்தியிலும் அவன் ஆண்டவரை பிடித்துக் கொண்ட அந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளோடு பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த தலைப்பு என்னன்னா, அதிகாரமும் அடைக்கலமும் மன்னிப்பு. யாத்திராகமம் 7வது அதிகாரத்திலே அதிகாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 57வது அதிகாரத்திலே அடைக்கலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18வது அதிகாரத்திலே மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மூன்றையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவதாக அதிகாரம். யாத்ராகமம் 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, யாத்ராகமம் 7வது அதிகாரத்திலே மோசேயும் ஆரோனும் பார்வோனுடைய சமூகத்திலே போய் நிற்கிறார்கள். எங்களுடைய ஜனங்களை நீங்கள் ஆராதனை செய்ய அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. பிரியமானவர்களே, அவனுடைய இருதயம் கடினப்படப்பட ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் இன்னும் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அங்கே பார்க்கும்போது மோசையை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான். அந்த மோசேயும் ஆரோனும் சேர்ந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எப்படி அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறதற்காக அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் இனி உள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அதிகாரம் பாருங்க. ஒரு நாளிலே மோசே சொன்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர், என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நீங்க அனுப்பணும்னு யாரையாவது நீங்க நினைச்சிட்டு இருந்தா யாரையாயில அனுப்பிடுங்க ஆண்டவரேன்னு தான் சொன்னாரு. ஆனா ஆண்டவர் மோசையை பார்த்து, இன்னைக்கு நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் மோசே, நீ சொல்றத பார்த்து உன்னை பார்த்து அவன் பயப்படுகிற அளவுக்கு உன்னை நான் அதிகாரம் உள்ளவனாய் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் மோசைக்கு வாக்கு கொடுத்தார். வாக்குப்படியே ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அநேக அடையாளங்களை, அற்புதங்களையும் கர்த்தர் மோசையின் மூலமாகவும் ஆரோனின் மூலமாகவும் செய்து அவர் யெகோவா தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். பார்வோன் கண்டுகொள்ளும்படி செய்தார். எகிப்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளை கண்டுகொள்ளும்படி செய்தார். எகிப்தின் ஜனங்கள், அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசையுடைய கையில் இருக்கிற அந்த கோல், ஒருவேளை பார்வோன் உன்னை நம்பலைன்னா அந்த கோலை கீழே போடு, அது
பாம்பாக சர்ப்பமாக மாறும் என்று சொன்னார் ஆண்டவர். அவன் தன்னுடைய கையில இருந்த கோலை கீழே போட்டான், சர்ப்பமாக மாறிச்சு. உடனே பார்வோன் என்ன பண்றா பாருங்க, தன்னோடு இருக்கிற மந்திரவாதிகளை அழைத்து அவ்வாறு செய்ய சொல்கிறார். அவர்களும் அவருடைய கையில இருந்த கோலை கீழே போடும்போது சர்ப்பமா மாறிச்சு. எல்லாரும் செய்தாங்க தான் அற்புதம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை மூலமா செய்கிற அற்புதம் அது பெரியது பிரியமானவர்களே. அதன் மூலமாய் மகிமை, ஆச்சரியம், பெரிய காரியங்கள் நிகழும். அங்கே இதுல நடந்தது என்னன்னா, மோசே கையில இருந்த கோலின் மூலமாய் உண்டான அந்த சர்ப்பமானது மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டதாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! யாராலே ஒண்ணுமே செய்ய முடியல. அன்பான தெய்வ பிள்ளையே, அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். அவ்வளவு ஒரு அதிகாரம் உள்ளவனாய் மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த நாளின் காலை வேளையில என்னால முடியாது, எனக்கு என்ன கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். மோசையை கொண்டு, ஆரோனும் கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்து அவர்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட போது மறுபடியும் பாருங்க, கண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறார். வாதை எகிப்துல இனிமே ஒவ்வொரு வாதைகளாய் நாம் பார்க்க போகிறோம். 10 வாதைகள். முதலாவது வாதை தண்ணீர் ரத்தமாகுதல். தண்ணீர் ரத்தமாக மாறினது. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆண்டவரை ஆராதிக்க அவர்களை அனுப்பவே இல்லை பிரியமானவர்களே. அனுப்பாதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. மோசே சொல்ற, என் கையில் இருக்கிற கோலினால நான் தண்ணீர் மேல நான் அடிப்பேன், அப்பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறும். அதை பார்த்தான் மோசே. இந்த பார்வோன் பார்த்தான், இங்க எல்லாம் நாறி போச்சு. ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனா ஆண்டவர் மோசே ஆரோனை இன்னும் பலப்படுத்துகிறார். அதிகாரத்திலே பலப்படுத்துகிறார். அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏன்னா பார்வோனும் ஆண்டவருடைய கை வலிமையை பார்க்கணும்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யெகோவா தேவன் என்பதை நிரூபித்தல்லவா அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை அழித்து கொண்டு போக வேண்டும். ஆகவே ஒவ்வொரு காரியங்களினாலும் ஆண்டவர் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனா மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர்களாய், இன்னும் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றினார். இந்த காலை வேளையிலே நாமும் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால் ஆண்டவர் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னால முடியாது என்று நிலைமையை தூக்கி போடும் ஆண்டவர் நம்மளோடு இருந்தா எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தருவார். இரண்டாவதாக சங்கீதம் 57வது அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறா, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன்ப்பா. ஏன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறா. என்னோடு விழுங்க பார்க்கிறவன் அவன் சத்ருவல்ல, என்னோடு இருந்த தோழன், என்னோடு இருக்கிற சமமான மனுஷன் தான் என்னை விழுங்க பார்த்தான் என்று முந்தைய அதிகாரத்துல சொல்லிட்டு சொல்றா. அவர்கள் எல்லாம் என்ன நிந்திக்கையில பரலோகத்திலிருந்து என் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பா என்கிற அந்த விசுவாச வார்த்தையை அவன் அறிக்கை செய்கிறான். இந்த காலையில் நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் நம்ம அந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே என் ஆண்டவர் எனக்காக நிற்கிறார், அவர் எனக்கு சகாயன், அவர் எனக்காக உதவி செய்வார் என்று சொல்லி அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நமக்கு அடைக்கலத்தை தந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு கால்களுக்கு கண்ணிகளை வைக்கிறார்களா? இந்த இருதயத்தை தொய்ந்து போக பண்ணுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் குழியை வெட்டி ஆழமாக்குகிறார்களா? அவர்கள் வெட்டுகிற குழியிலே ஆண்டவர் அவர்களே விழும்படி பண்ணுவா. நாம் உண்மையுள்ளவர்களா அவரை தேடுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சத்ருவுக்கு நேரிடுவதை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் அவருடைய சிட்டைகளின் நிழலிலே போய் சேருகிற ஒரு அனுபவம் உடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக மன்னிப்பு. ஆண்டவர் மன்னிப்பை மிகவும் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, உன் சகோதரன் உனக்கு தீங்கு செய்தார், 7 முறை மாத்திரமா மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு பேதுரு போய் கேட்கிறார். இயேசு சொல்றாரு, இல்லை 7 முறை மாத்திரம் அல்ல,
70 முறை நீ மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டுடைய பிள்ளை விசுவாசி, ஆண்டுடைய வேதத்தை தூக்குறவர்கள், ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடந்து செல்கிறவர்கள், விசுவாசி என்று அறியப்பட்டிருக்கிற பிள்ளைகள், தினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒரு முறை அல்ல, 7 முறை அல்ல, 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அதைத்தானே அவர் சிலுவையில நமக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு தீங்கு செய்த, காரி துப்புனா, உன்னை துப்புனது யார், உன்னை நிந்தித்தது யார், இப்படிலாம் கேட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். முழு உலகத்தையும் படைத்தவர், எவ்வளவு வேதனை அவருடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அவமானங்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். நமக்காக, நமக்கு மன்னிப்பை தரும்படியா, நமக்கு மீட்பை தரும்படியா எவ்வளவு பொறுமையா ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்மளால யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை கேட்க முடியல, மன்னிக்க முடியல, அதை மறந்து போக முடியல. பிரியமானவர்களே, அவர்களை பார்த்தா எரிச்சலா வருது, கோபமா வருது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ மன்னிக்கணும். நீ என்ன ஆராதிக்கிற பிள்ளைனா, நீ மன்னிக்கணும். நான் அதை கற்று தந்தேன், தாழ்மையை கற்று தந்தேன், கீழ்ப்படிதலை கற்று தந்தேன், மன்னிப்பை கற்று தந்தேன். சிலுவையில பெரிய ஒரு பூ பூத்தது என்றால் அது மன்னிப்பு. முதலாவதாக அவர் சிலுவையிலே இருந்து சொன்ன வார்த்தையே இதுதான், பிதாவே இவர்களை மன்னியும். அந்த மன்னிப்பை இந்த காலை வேளையிலே நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வனதேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, அதிகாரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கல் புகுற போது நம்முடைய வாழ்வில் எத்தகைய இன்னல்கள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதில் நம்மை உறுதியாய் நிற்க அவர் உதவி செய்வார். 3வதாக, தாழ்மை, மன்னிப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறார். 3 காரியங்களையும் நாம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து அவர் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லாரும்